சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்று விஜய் பேசின பேச்சுக்கு அதிமுக ஐடிவிங் போட்டு சாத்துன்னு சாத்திருக்காங்க. என்ன சார் விஷயம்? சரி, அவரு என்ன சொன்னார்? தீய சக்தி திமுக பக்கம் இருந்தார், ஊழல்வாதிகளுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் அவர் பொதுப்படையாக சொல்றது இவங்க அதிமுக வந்து நல்ல பயங்கரமாக ஆப்போசிட் கவுண்டர் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் பார்த்தா இவர் ஊழல்வாதி இல்லை அப்படின்லாம் நீ சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிக்கெட்டே பாருங்கள், சினிமா படம் எடுக்கிறாரு, எல்லாமே பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு போகிறான். ஒவ்வொரு அந்த பகுதியில் உள்ள ரசிகர் மன்ற தலைவர்கிட்டையும் ஒரு தேட்டருக்காரன் என்ன பண்ணுறான், 1000 டிக்கெட்டு 200 வச்சுங்க, ஆனால் அவங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு போகிறான். ஸோ இது ஒரு பெரிய பணம் இருக்கிறது. அந்த பணம் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, நடிகருக்கே போகுது, நாங்கள் அதுதான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ அதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா அந்த ஊழல் என்ற வார்த்தையை இவர் பிரயோகிக்க லாகி இல்லாதவர் என்பது தான் என்னுடைய இது. சார், ஏற்கனவே இந்த ஒரு கார் வாங்கின விஷயங்கள்லாம் ஏதோ டேக்ஸ் கட்டாதெல்லாம் வந்தது இல்லை சார். இவரெல்லாம் ஊழலை பற்றி பேசுறதுக்கான என்ன சார்? ஆமாம், இப்போ ஏழை நாடு, ஒரு சந்திரசேகர் என்கிற ஒரு ஏழை தகவலுக்கு பிறந்தவன் நீ 7 கோடி ரூபாய்க்கு போய் கார் வாங்குறேன் எங்கே, வெளிநாட்டில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தலைவராக, ஒரு தலைமைனா என்ன, ஒரு சாதாரணமாக இருக்கணும், மக்களோடு மக்களாக பயணிக்கணும், இதுதான் நமக்கு தேவை. பட் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் 7 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறேன், சரி ஓகே. ஆனால் அதுக்கு இந்திய அரசாங்கம் டேக்ஸ் கட்ட சொல்லுது. கட்டிட்டு போய் என்ன உனக்கு பிரச்சனை, நீ என்னப்பா சம்பாதிச்சது என்ன, எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த பணம் தான், அதில் தான் 7 கோடிக்கு காசு வாங்குறேன். இந்திய அரசாங்கத்துக்கு நீ காசு கொடுத்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு அது அந்த வரி மூலமாக நல்ல நலத்திட்டங்களே அரசாங்கம் செய்யும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத நம்ம விஜயை பற்றி ரொம்ப பாவமாகுது. நீ எல்லாம் என்னத்தை தமிழ்நாட்டில் குப்பை கொட்டி இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய போகிற என்பது எனக்கு ரொம்ப சந்தேகம். அதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு நிறைய கல்யாண மண்டபங்கள்லாம் இருக்குது. எத்தனை ஏழைகளுக்கு கொடுத்தீங்க? ஏன்னா அது ஒரு ஊழலாக போயிடும். அதெல்லாம் நம்ம நிறைய கேட்கலாம், நிறைய சொல்லலாம். அதனால் அவர் ஏழைகளுக்கானவர், இந்த மக்களுக்கானவர் நிறைய பேர் நம்புகிறாங்க. அதெல்லாம் தான் முதல்ல 2 விஷயங்கள்ங்க. நாளையிலேருந்து என்னுடைய படத்தினுடைய டிக்கெட்டு 200 ரூபாய் தான்ப்பா அப்படி சொல்லு. அதே மாதிரி என்னுடைய கல்யாண மண்டபம் கட்டியிருக்க ஏழைகளுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க சொல்லுங்கள். அட்லீஸ்ட் மொத்தமாக கொடுக்கலாம் கூட, ஒரு பாதி நாள் கூட. ஸோ அதனால் அவர் ஏழைகளுக்கானவரோ இல்லை அரசியலுக்கானவரோ இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சார், இப்போது நேற்று மொழிப்போர் தியாகிகள் நாள் சார். எல்லாருமே தெரியும், மொழிப்போர் தியாகிகள் அந்த போராட்டங்களே யாரால நடந்தது, ஏன்னா காங்கிரஸால தான் இவ்வளோ பேரும் இறந்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபி இது மாதிரி பேசுறதுக்கான காரணம் தான் சார். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸை உள்ளவே இழுத்துட்டு வரவே மாட்டேன்றாரு சார். அதை பற்றி நான் சார் நினைக்கிறேன். சரி, மொழி போர் என்ன மொழி போர் ஆயுது சொல்லுங்கள். யார் கூட யார் போர் பண்ணீங்க? எந்த நாட்டோட எந்த 2 நாடுகளுக்கு வர்றது தான் போர். இது மொழியை பற்றி ஒரு எழுச்சி நடந்ததுன்னு சொல்லணும். அதுவே முதல்ல அந்த மொழி போரை நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான், காங்கிரஸ் அரசாங்கம். நேரு அவர்கள் என்ன சொன்னாங்க, 15 வருடங்கள் நான் டச் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் டச் பண்ணுன்றது தானே மீனிங்கு. 15 வருஷம் நான் வரமாட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் வருவேன் என்பது தானே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நம்ம பக்தவச்சலம் தலையில் விழுந்தது. ஸோ இதெல்லாம் அப்போது அந்த 15 வருஷம் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் இல்லாத டைமில் வந்தது. ஆகவே இந்த இந்தி திணிப்பை, இந்தியை தமிழ்நாட்டுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தியதே காங்கிரஸ் தான். ஏன்னா மொழிவாரி மாநிலங்களை நீங்கள் பிரிச்சிங்க. மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கும் போது இந்தியை திணிக்கக்கூடாது என்று அன்னைக்கு இருந்த எந்த தலைவரும் போய் கேட்கல. அரசியல் தலைவர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க, மொழி போர் தியாகின்ற அவங்க யாருமே கேட்கவில்லை. 15 வருடங்கள் அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் நடக்குது. அதனுடைய பின்னணியில் தான் அடுத்த எலெக்ஷனில் இந்திரா காந்தி இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர இந்தியை எடுப்பதாக சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், டிவி, இந்தியாவில் டிவி வந்தது. டிவி சேனலோட பேர் என்ன, தூர்தர்ஷன். அந்த தமிழ் இருக்காங்க சொல்லுங்கள், அது தமிழ் இருக்கா? தூர்தர்ஷன் என்கிற ஒரு இந்தியை திணித்தார்கள். அங்கன்வாடியெல்லாம் அவங்க கொண்டு தான் எல்லாத்தையும் கொண்டு இந்தியை திணித்ததில் பெரும்பான்மையான பங்கு உள்ளது காங்கிரஸ் தான். அது மாற்று கருத்து இல்லை சார். இப்போ பிஜேபி எதிர்க்கிறாரு, அதிமுகவும் இப்போ எதிர்க்கிறாரு. உங்களுக்கு தெரியும், திமுகவை முதல்ல இருந்தே எதிர்க்கிறாரு. இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டிற்கு இது வரைக்கும் எதுவும் செய்யலை அப்படின்னே பெரும்பாலும் சொல்கிறார்.
இதை பற்றி பேசவும் இது பற்றி ஒரு வார்த்தை கூட மேடையில் சொல்கிறதுக்கும் ஏன்னா சார் தயக்கம் விஜய்க்கு? சரி, விஜய் வந்து நான் இப்போ பார்த்தப்போ அது கொஞ்சம் பயந்தாங்கொல்லியாக தான் தெரியுது. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் பார்த்தவங்க எல்லாத்தையுமே ஏதோ தரக்குறைவாக பேசணும், சரி ஊழல்வாதி, திருட்டு, தீய சக்தி, அப்புறம் அந்த சக்தி இப்படின்னு போகிறாரு. அவர் பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ இந்த அரசியல் நிலைப்பாடு எப்படின்னா, நீங்கள் யோகியமாக இருந்து அப்படி பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ கூட பாருங்கள், 1.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி இப்போ இது உயர்நீதிமன்றம் வந்து உங்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அது மாதிரி ஒரு பேசிக் ஒரு டேக்ஸ் கட்டணுன்ற ஒரு பேசிக் இல்லாத நீ ஆள் எல்லாரை பற்றியும் குறை சொல்வதற்கு உங்கள் முதுகை நீங்களே திரும்பி பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பரிவான வேண்டுகோள். சார், அன்னைக்கு 41 பேர் மரணம் அடைந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் கத்த இவர் ஓடிட்டார் சார். ஆமாம். அதுக்கப்புறம் காலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தலைவர் அது மாதிரி வந்து ஒரு இது இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தையெல்லாம் சொல்லி ஒரு இது. ஆனால் இன்னைக்கு வந்து இது மாதிரி பேசும்போது எப்படி சார் இருக்கும் தெரியுமா? அன்றைக்கி 41 பேர், ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் செந்தில் பாலாஜி, அந்த மகேஷ் எல்லாம் வந்துடுறாங்க அந்த இடத்துல. ஓகே, ஆனால் அந்த ஒரு இக்கட்டமான சூழ்நிலை ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கினார். ஆனால் அவரை காப்பாற்றி விட்டது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் எதிர்கட்சி தலைவர் வந்து முன்னால் வரலன்னா அன்றைக்கி விஜய் அன்றைக்கி நைட்டே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. எப்படி நீங்கள் சொல்லுங்க, அன்றைக்கி தான் வந்து முதலமைச்சர் அங்கே போகிறார். அப்புறம் துணை முதலமைச்சர் துபாயிலேருந்து பறந்து வர்றார் தனி விமானத்தில். அப்புறம் பாருங்கள், அன்றைக்கி நைட்டே வந்து நைட்டாக வந்து அந்த உடற்கூறாய்வு செய்கிறாங்க. அப்போ என்னென்னா அடுத்த கட்டம் விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணணும். காலையில் நீங்கள் ஒரு 8 மணி இருக்கும்போது விஜய் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே முன்னிலை எல்லாமே இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் வரலன்னா அந்த இதெல்லாம் அவங்க நினச்ச மாதிரி நடந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்ததுனால்தான் அந்த அருணா ஜெகதீசனுடைய விசாரணை கமிஷன் அது இது நைட்டாக போடுறாங்க. யாருக்கு ஜீவோ போச்சு ஒன்றுமே இல்லை. ஆனால் திமுக வந்து இவரை உள்ள தூக்கி போட்டில் ரொம்ப குறியாக இருந்தது, மாற்றிக்கினார் நல்லா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் இவரை காப்பாற்றி விட்டார் என்பது எல்லா அரசியலும் எல்லாருக்குமே தெரியும் சார். சரி, இவ்வளோ பேர் சம்பவம் நடந்துச்சு. இப்போது அதிமுக கூட்டத்தில் கூட ஒருத்தர் இறந்துட்டார் சார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். மறுநாளே போயிட்டு அவங்களுக்கு வந்து நிவாரணம்லாம் கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்திட்டு வந்தார் சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்க வீட்டுக்காரங்களை இவர் கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்கிறதும் அவர் போயிட்டு அங்கேயே போயிட்டு ஆறுதல் சொல்கிறதும் எப்படி சார் பார்க்குறேன்? சரி, சொல்லுவாங்க ஒரு சாதாரணமான திடீர்னு வாழ்வு வந்தால் அத்தராத்திரியில் கொலை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு ஆள் இவர். வந்து இந்த ஏழைகள் அது இந்த சினிமா டயலாக்கை வச்சு விஜயை நீங்கள் கணிக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, இன்னும் எதிர்கட்சி ஸ்டாலின் கூட போயிருக்காரு, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர் அந்த மாதிரி போகவில்லை. என்ன நடந்திருக்கணும், போயிருக்கணும். போய் நீங்கள் எல்லாரையும் பார்த்து முடிச்சு இல்லை நீ இங்கே வா. அதாவது இதுதான் உலகத்திலேயே முதன்முறையாக தன்னுடைய அந்த இந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொன்ன ஒரே தலைவன் உலகத்திலே இவர் தான், வேறு எவனுமே கிடையாது. இது வந்து மனித நேயத்தையெல்லாம் மீறினது. மனித நேயம்னா என்னன்னு தெரியாது. பாவம், நல்லா காசு கிடைச்சிச்சு. மனித நேயம் என்ன, மனித உறவுகளினுடைய இது என்ன, இந்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன, இதெல்லாம் தெரியாத ஒரு ஆளாக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து சார். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு தெரிஞ்சுதான் அரசியல் அவர் சார். இது எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சுதான் அரசியலுக்கு வந்திருக்காரா, இல்லை யாராவது தூண்டி விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரா, எப்படி தான் சார் இவருடைய நிலைப்பாடு? இதை விஜய்க்கு வந்து யாரோ ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. அது விஜய் வந்து இதெல்லாம் வரல, அரசியலை யாரோ தள்ளி விட்டுருக்காங்க. இல்லை, இது ஒரு முழுக்க வந்து சப்போர்ட்டட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது சார். இது வந்து ராகுல் காந்தி தான் இவரை கட்சி ஆரம்பிக்க சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக இருக்குமா சார்? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கரெக்டான ஒரு பார்வையில் பார்த்தேன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கோம். ராகுல் காந்தி வந்து அவர் சொன்னாருன்னு சொன்னால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் இருந்தாலும் ராகுல் காந்தி அடிக்கடிக்கு அமெரிக்கா போவார். போய் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அந்த இந்தியனுடைய நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற அதை போய் பேசுவார். ஆனால் இவர் யாருக்கு முன்னால் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஜார்ஜ் சோரஸ். அவங்க வந்து எந்த நாட்டில் போனாலும் வந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கணும், எல்லாம் அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் தான் ஜார்ஜ் சோரஸ். நான் பார்த்துருக்கேன், 2 தடவை போனார் ராகுல் காந்தி. அவர் பேசியது எல்லாமே ஜார்ஜ் சோரஸோடைய ஆட்கள். அப்போ அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா, விஜய் நீ வந்து கட்சி ஆரம்பி. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர். எந்த மனுஷன் 500 கோடியை ஒரு சாதாரண
இன்கம் டேக்ஸ் இது இந்த டாக்ஸுக்கு காருக்கு 1.5 கோடி ரூபாய் கட்ட முடியாத இந்த மனுஷன் கோட்டா அலையிற நீ 1.5 கோடி ரூபாய்க்கு நீ சொல்ற 500 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், அதை விட்டுட்டு வரேன்னா யார் நம்புவாங்க? யாராவது நம்பத்துக்கு ஏதாவது இருக்கா? ஸோ இவர் வந்து ஒரு வெளிநாட்டினுடைய ஒரு பின்னணியில் செயல்படுறார் என்பதை தான் நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்போ தெரியுது. ஏன்னா இப்போ திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், யாருமே வேண்டாம். அப்போ உனக்கு வேண்டியது யார்? அப்படி தான் நம்ம பார்க்கும்போது அது தேச உணர்வுள்ள நம்மலாம் பார்க்குறோம். ஓ, ஜார்ஜ் சோரஸ், ராகுல் காந்தி, அப்போ விஜய், எப்போ இதெல்லாம் ஏதோ ஒன்று இந்த நாட்டை சுற்றி ஏதோ ஒரு பிரமை பண்ணுறாங்க அப்படின்னு தான் என்னுடைய புரிதலாக இருக்குது. சார், இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, என்டிஏ கூட்டணி வந்துருச்சு அப்படின்னா இவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை விஜய்க்கு. இதே திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கட்சி இருக்கிற இடமே தெரியாமல் வந்து திமுக பண்ணிடும் அப்படின்றாங்க. அது எப்படி சார் பண்ணுறது? அது 100% 100 உண்மை. திமுகவை எதிர்த்து நீ அரசியல் பண்ண முடியாது. திமுக நாளைக்கே ஏதோ ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். ஓகே, அப்படி ஒரு நிலைமை வந்தால் விஜய் கண்டிப்பாக பேஸ் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் பக்கத்தில் அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம், 41 பேர் செத்து போயிட்டான், 71 நாள் அந்த ஆஃபீஸை மூடிட்டு போயிட்டாரு. ஸோ இப்படிப்பட்டவர் வந்து துணிவு இல்லாதவர். அந்த துணிவை வந்து திமுகவின் முன்னால் நிற்க முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. நன்றிங்க சார்.